தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, இந்த வடகிழக்கு பருவமழையானது தற்போது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை 8:30 மணி அளவில் வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலியாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்த 3 மணி நேரத்தில் மொத்தம் தமிழ்நாடு முழுவதுமே 14 மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டுமே அடுத்த 3 மணி நேரத்திற்குள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவித்துள்ளது. கூடுதலாக பார்த்தோம் என்றால் கரூர், திருச்சி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 14 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 11, 12, 13 ஆகிய 3 நாட்களுக்குள் இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடற்கரையோரமாக கரையை கடப்பதன் எதிரொலியாக அந்த 11, 12, 13 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தான் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கூடுதல் மழையான பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை பொறுத்தவரையுமே அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு மட்டுமே ஒரு சில பகுதிகளுக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது இந்த 11, 12, 13 ஆகிய 3 நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் 13ஆம் தேதி தான் இந்த இலங்கை மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் இங்க உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரையை கடக்க உள்ளதால் அந்த 3 நாட்களுக்கு மட்டுமே மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.